Vanakkam all dear students, so welcome back to Xylem Meet Tamil channel. Hear me Anish, your favorite chemistry educator. And என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குன்னா சேட் பாக்ஸில் கொஞ்சம் மத்தி போய் தெரிக்க விடுங்க, மீனில் பறக்க விடுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம நீட் 2024 என்ட்ரா போகிறோம். இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் ஃப்ரெஷராக இருக்கலாம், ரிப்பீட்டராக இருக்கலாம், ஓகே, ஆர் +1 படிச்சுக்கிட்டு 2026க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆர் ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே சரி, ஸோ நீட் 2024 ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த செஷன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்க போகுது. ஓகே, இந்த செஷனில் ஷார்ட்டாக சொல்ல போயிடுச்சுன்னா நீட் 2024க்கு நீங்கள் எந்த லெவலில் ஒரு உங்களோட என்சிஆர்டி புக்ஸை கவர் பண்ணுறது அண்ட் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் எரர் பண்ணுவீங்க அண்ட் எந்தெந்த பிளேசஸ் என்சிஆர்டி புக்கில் எந்தெந்த பிளேசஸை நீங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த செஷனில் நான் சொல்ல போகிறேன். ஐ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஓகே, Xylem நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, தட்ஸ் இட். போகலாமா? எஸ், ஃபைன். லெட்ஸ் கான்கர் நீட் 2025. ஓகே, ஸோ நீட் 2025 தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக் ட்ரீம். ஓகே, ஸோ டாஸ்க், அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஜஸ்ட் நீட் பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, நீட்டில் நல்ல ரேங்க் எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, ஸோ பாஸ் ஆகணுங்கிறத வந்து ட்ரீமாக நீங்கள் வச்சுருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 600+, ஓகே, மினிமம் 550+ எடுக்கணுங்கிறது தான் உங்களோட பேசிக். ஓகே, ஒரு பேசிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுலாம் உங்கள் மைண்டில் அந்த மாதிரி ஒரு தாட் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த நிமிஷத்துலேயே அதை அழிச்சிடுங்க. ஓகே, பாஸ் ஆகிறது இங்கே பெரிய விஷயமே கிடையாது, நல்ல ரேங்க் எடுக்கிறது தான் முக்கியம். ஓகே, நல்ல ரேங்க் எடுக்கணும்னா நீங்கள் மினிமம் 550க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? காட் இட். ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு தொடக்கம் தான். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இங்கே நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸாக இருப்பீங்க, ரிப்பீட்டர்ஸாக இருப்பீங்க, ரிப்பீட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருக்கீங்க. இட்ஸ் ஃபைன், பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் ஒவ்வொரு தடவை எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம கூட இருக்கும். ஓகே, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா கான்ஃபிடென்ஸ். ஓகே, கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் டாக்டர் ஆகுறதுங்கிறது ட்ரீம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபுல் எஃபோர்ட், ஓகே, உங்களோட டைம் அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, உங்களோட டைமை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ட்ரீமுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சரே டிசைட் ஆகும். ஓகேவா? ஸோ நீட்டுங்கிறது ஜஸ்ட் அன் எக்ஸாம். ஓகே, ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். நீட் உங்களோட லைஃப் கிடையாது. ஓகே, நீட் உங்களோட லைஃப் கிடையாது. நீட்டுங்கிறது ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்களா, அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழியும் போது இன்னொரு நீட் எக்ஸாம் வரும், பிஜி நீட் எக்ஸாம் வரும். ஓகே, ஸோ அதுக்கடுத்தும் கூட கண்டினியூஸாக உங்கள் லைஃப்பில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும் இந்த நீட் எக்ஸாம் அண்ட் அதில் வரக்கூடிய ரிசல்ட், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ட்ரையல். ஓகே, ஸோ இதை விட பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்கள் முன்னாடி வரப்போகுது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களோட லைஃப்பை விட இந்த எக்ஸாம் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு தாட்டை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. ஓகே, ஸோ அதை தான் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நம்ம பசங்க நிறைய பேர் வந்து ட்ரீம் முக்கியம், பட் ட்ரீமை விட முக்கியம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட லைஃப் அண்ட் உங்களை நம்பி கொஞ்சம் உயிர்கள் இருக்குது. அந்த உயிர்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரிப்பீட்டர்ஸ் ஆர் ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களோட நீட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை அகெயின். ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. ஓகே, அப்படி ட்ரை பண்ண முடியலையா, மேபி சார் இதுக்கு மேலே என்னால் நீட் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஆக்சுவலி எனக்கு இது மட்டும் ட்ரீம்னு கிடையாது, நான் மற்ற கோர்ஸும் ஓகே இது பேருக்கு நான் எழுதுனேன் அப்படின்னா கூட ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேறு கோர்ஸுக்கு நீங்கள் படிக்க போகலாம், தப்பு கிடையாது. ஓகே, பிகாஸ் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம். ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட் அகெயின், லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு நீட் எக்ஸாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைக்கல, நான் 1 இயர் ட்ராப் பண்ணுறேன், சந்தோஷம், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, ஸோ நீங்கள் மறுபடியும் படிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உங்கள் ட்ரீமுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? ஓகேவா? ஸோ ட்ரீமுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரிப்பீட்டர் ஆகுறீங்க, படிக்கிறீங்க, மறுபடியும் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகே, இட்ஸ் கிரேட். ஓகே, அகெயின் ஐ எம் சேயிங் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
காட் இட். ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு கோட்ஸோட கொண்டு வந்திருக்கேன். நோ மேட்டர் வாட் த அவுட்கம் இஸ், ரிமெம்பர் தட் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் ஆன் யுவர் ஜேர்னி. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், இப்போ ரிப்பீட்டர் ஆகுறீங்க தாட்டில் இருக்கலாம். ஓகே, தாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, ரிப்பீட்டர் ஆகலாம் சார் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஓகே, உங்களோட ட்ரீமுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ட்ரீமே இல்லை, வீட்டில் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அவங்க மச்சான் சொன்னாங்க, மாமா சொன்னாங்கன்னெலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ட்ரீம்னு சொல்லக்கூடியது வந்து அடுத்தவங்களோட ட்ரீம் விட உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த ட்ரீமுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஐ ஆம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யுவர் கைஸ். ஓகே, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ட்ரீமுக்கு நீங்கள் டைம் பண்ணுறது தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், வெதர் த நீட் ரிசல்ட் இட் டசன்ட் டிஃபைன் யுவர் ஒர்த் அண்ட் பொட்டன்ஷியல். இதை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன், லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் ஆல் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ நீட் ரிசல்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல, அதனால நீங்கள் ஒர்த்தே இல்லை, உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களோட அறிவு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரிசல்ட், ஒரு நீட் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் வச்சுக்கிட்டு உங்களோட பொட்டன்ஷியலையோ உங்களோட ஒர்த்தையோ ஒருத்தங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அறிவு அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் அதுக்குன்னு நீங்கள் எஃபோர்ட்டே போடாமல், எனக்கு சார் நான் எஃபோர்ட்டே போடலை, மார்க்கும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒர்த்து இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, நீ எஃபோர்ட் போடலைன்னா ரிசல்ட் கண்டிப்பாக வராது அப்படின்னு அடுத்தவங்க டீஸ் பண்ணுறது கரெக்ட். பட் ஸ்டில் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஃபோர்ட் போடுறாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோரை எடுக்க முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் இந்த கோச்சை தவிர்த்து எஃபோர்ட்டே போடாமல் ஒரு வேலையும் பண்ணாமல் ரிசல்ட்டும் வராமல் அப்போ உட்காந்து காலரை தூக்கி விட்டுக்கிட்டு மாஸ் காட்டுறேன், கெத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒர்க் போடுங்க, ஒர்க்குக்கான ரிசல்ட் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒர்க் போட்டிங்களா போடலையா அண்ட் போட தயாராக இருக்கீங்களா? எஸ், தட்ஸ் மை கொஸ்டின். நீங்கள் எத்தனை பேருக்கு சார் இப்போ நான் நீட் 2024 நான் இவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சார். எக்ஸாம்பிள் 650+. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ட்ரீம் இதுதான். ஓகே, நீங்கள் ரிப்பீட்டர் ஆர் ஃப்ரெஷர் ஆர் ரிப்பீட்டர் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா எனக்கு இதுதான் சார் கோல், இந்த மார்க் நான் எடுக்கணும் அண்ட் இந்த காலேஜில் நான் மெடிக்கல் சீட் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களோட ட்ரீம். நான் மறக்காம இந்த செஷனுக்கு கீழே கமெண்ட்டில் நீங்கள் போட்டுட்டு போங்க, பார்க்கலாம் இங்கே எத்தனை பேருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு ட்ரீம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம பசங்க நிறைய பேருக்கு ட்ரீம்னா என்னன்னே தெரியல. பாவம் நம்மளோட டாக்டர் அப்துல் கலாம் சார் வந்து அப்போவே சொன்னார், ட்ரீம் முக்கியம் தம்பிகளா, கனவு காணுங்கள்னு சொன்னாங்க. பட் பசங்க ஃபுல்லாக தூக்கத்தில் மட்டும்தான் ட்ரீம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப்பில் கனவு யாருக்குமே கிடையாது. நம்ம யங் ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு இப்போ ட்ரீம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ பட் அந்த இடத்துலையுமே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க. ஐ ஹோப் நீங்கள் வச்சுருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காம அந்த ட்ரீம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? காட் இட். ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது அண்ட் உங்களுக்கான ஒரு எஃபர்ட்டை நீங்கள் போடுறீங்க, உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டெஃபினட்டாக நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வரலன்னா கூட யூ கைஸ் ஆர் ஒர்த். ஓகே, இந்த சொசைட்டியில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ அண்ட் உங்களுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் டெஃபினட்டாக இருக்கும். இன்றைக்கி இல்லைன்னா கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பி கான்ஃபிடன்ஸ் வித் யூர். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கீப் மூவிங் ஃபார்வர்ட் வித் டிட்டர்மினேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ். எஸ், ஸோ டிட்டர்மினேஷன்னா என்ன? ஸோ டிட்டர்மினேஷன் இங்கிலீஷோட மீனிங்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இந்த டிட்டர்மினேஷனுங்கிற இந்த வேர்ட் யூஸ்வலாக எந்த இடத்துக்கு இனிஷியலாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் காலகட்டங்களாக இருக்கும்ல, போர் காலகட்டம். ஸோ சோல்ஜர்ஸ்கிட்ட அவங்களோட கேப்டன்ஸ், ஓகே, அந்த கேப்டன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மேஜர் ஆர் கேப்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் லாஸ்ட் மினிட்ல இன்னும் அவங்களோட கான்ஃபிடன்ஸை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த டிட்டர்மினேஷன்ங்கிற வேர்டு வந்து சோல்ஜர்ஸுக்கு ஏற்ற ஒரு வேர்டு. ஓகே, அவங்க சோல்ஜர்ஸ் மீன்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ டிட்டர்மினேஷனா என்ன? ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக இருக்குமா? ஓகே, அதை முடிக்கிறது வந்து குவைட் இம்பாசிபிள்ங்கிற மாதிரி கூட இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவிட்டி நம்மளோட பாசிட்டிவிட்டியை பூஸ்டப் பண்ணுறனாலையும் நம்மளோட எஃபோர்ட்ஸ் அதிகமாக போடுறனாலையும் ஹார்ட் ஒர்க்னாலையும் அந்த இம்பாசிபிள் டாஸ்க்கை கூட நம்மளால் பாசிபிளாக மாற்ற முடியும். ஓகே, ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம டிட்டர்மினேஷன் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இந்த நம்மளோட உலகத்தை ரீமாடுலேட் பண்ணுறதுக்கு, ஓகே, ரீமாடுலேட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கு. ஈவன் நிறைய தோக்கக்கூடிய, இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், சில வாரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கண்ட்ரி வந்து லூஸ் ஆகிற லைக் தோக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். பட் ஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிங்காக இருந்தாலும் சரி, மேஜராக இருந்தாலும் சரி, கேப்டனாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்பீச்சில்
அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து ஈவன் பாகுபலி படத்தை எடுத்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஓகே. ஆல்மோஸ்ட் அந்த காலகையர்கள் கூட போர் நடக்கும்போது தோக்குற கண்டிஷன் போயிடுவாங்க. பட் ஸ்டில் நம்மளோட தலைவர் பாகுபலி வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ சொன்ன உடனே நம்மளோட சோல்ஜர்ஸுக்கு இடையில என்ன வந்துரும்? ஒரு பவர் வந்துரும். கரெக்ட்டா? ஆக்சுவலி அந்த பவர் வந்து ஆல்ரெடி அவங்களுக்குள்ள இருந்தது தான். பட் வி நீட் சம்திங். எப்படி இந்த நம்ம தீக்குச்சியில தீ இருக்குமோ, பட் இருந்தாலும் அந்த தீக்குச்சிய பத்த வைக்கணும்னா, வி நீட் சம் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ அந்த ஃபோர்ஸ குடுக்கறதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு பெர்சன் தேவை. ஓகே. அந்த பெர்சன் தான் யாருன்னா, மென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குள்ளயும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்கு. பட் அந்த எனர்ஜிய கரெக்ட்டா அந்த நேரத்துல தூண்டி விடுறதுக்கு ஒரு நபர்கள் வேணும். ஓகே. ஸோ அந்த ரோல தான் அஸ் அ டீச்சர்ஸ் நாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அஸ் அ மென்டர்ஸ் நாங்க எல்லாம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களோட கஷ்டம் ஆர் உங்களுக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு நேரம் வரும்போது, நாங்க போட்டிருக்கக்கூடிய இந்த செஷன்ஸ் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு இந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஈவன் என்னதான் லாஸ்ட் மினிட்டா இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன். ஓகே. உங்கள பின்னாடி இருந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து முன்னாடி தள்ளுச்சுனாலே போதும். நீங்க இம்பாசிபிளையும் பாசிபிளா மாத்திருவீங்க. ஓகேவா? காட் இட்? ஸோ டிட்டர்மினேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த 2 வேர்ட்ஸுமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேர்ட்ஸ். கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே. காட் இட்? ஓகேவா? ஸோ இது ரெசிலியன்ஸும் அதே அதே மீனிங் தான். ஓகே. ஸோ முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஸ்டில் உங்களோட மேக்ஸிமம் எஃபோர்ட் நான் முடிச்சே காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிடிவாதம். எஸ். இந்த மாரி ட்ரீம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு கூடவே கொஞ்சமா பிடிவாதம் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த ட்ரீம நான் முடிச்சே தீர்வேங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கணும். ஓகேவா? ஸோ கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஓகே. ஸோ எப்பவுமே பின்னாடி ஓகே ஒரு ஒரு எக்ஸாம்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வரலையா? ஜஸ்ட் இட்ஸ் ஃபைன். ஓகே. இட்ஸ் ஃபைன். அத ஒரு ஓரமா அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போதைக்கு நம்ம முன்னாடி அது முடிஞ்சு போன கதை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லுக் ஃபார்வர்ட் அண்ட் கோ ஃபார்வர்ட். ஓகே. காட் இட்? அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டிட்டர்மினேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த 2 வார்த்தையுமே உங்களுக்கு டெஃபினட்டா உங்களோட இந்த 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 அகாடமிக் இயர் ஃபுல்லாவே நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இட்ஸ் பாசிபிள். ஓகே. ஈவன் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இம்பாசிபிளா இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே இட் வில் பாசிபிள். ஓகே. காட் இட்? காட் இட்? எஸ் ஆர் நோ? தட்ஸ் இட். ஓகே. ஸோ இங்கே ஒரு கோட்ஸ் இருக்கு. காட் இட்? இட் டிட்ன்ட் சவுண்ட்ஸ் வே பெட்டர் தென் ஐ குட் யூ டன் இட். ஓகே. ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பி பாசிட்டிவா இருங்க. நம்ம செஷன்ஸ்ல எல்லாத்துலயும் நம்ம எல்லா டீச்சர்ஸுமே இங்கே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாசிட்டிவா இருங்க. ஓகே. பி பாசிட்டிவ் யுவர் செல்ஃப். ஓகே. இங்கே இந்த உலகத்திலேயே உங்களுக்கு உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். ஓகே. நீங்க மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, இட்ஸ் ஃபைன் இருக்கட்டும். பட் மத்தவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய விட உங்க மேல நீங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி நீங்க வச்சா மட்டும் தான் சில ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் டிசிஷன்ஸ் லைக் லைஃப்ப விட எக்ஸாம் தான் பெருசு ஆர் ஃபேமிலிய விட எக்ஸாம் தான் பெருசு எல்லாம் அப்படிங்கிற தாட் எல்லாம் வரும்ல. அந்த தாட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த இந்த உலகத்திலே மோஸ்ட் வேல்யூபிள் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான். உங்க லைஃபோட ஹீரோ நீங்க தான் ஆர் ஹீரோயின் நீங்க தான். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். அத நீங்க ரொம்ப ஆ என்ன பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அத மாரி உங்க மனசுக்குள்ள பதிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. காட் இட்? ஸோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ல்டுலேயே உங்க லைஃப் தான் மோஸ்ட் 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 வேல்யூபிள் திங். ஓகே. அண்ட் எக்காரணத்தை கொண்டும் அவ்வளோ வேல்யூவான ஒரு பொருளை லூஸ் பண்றதுக்கு ரெடி ஆகாதீங்க. ஓகே. காட் இட்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் 11th ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட் ஆர் ட்ராப்பர். இப்போ நீட் 2024 எடுக்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11லேயே ஓகே சார் நான் வந்து இந்த இயரில் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். 11லேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பசங்க இருக்காங்க. 12லேயே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பசங்க இருக்காங்க. ஆர் ஃப்ரெஷர்ஸ் ஆர் ரிப்பீட்டர்ஸ் இருக்கக்கூடிய பசங்களும் இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா, சாப்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நீட் எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் +1ல் ஒரு 45% இருக்கும். அண்ட் மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து தான் கேட்பாங்கன்னா, உங்களோட 12th போர்ஷன். அண்ட் இங்க இருக்கிறதுலயே எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா, NCERT பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகே. யூ நோ தட் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய புக்கை தான் நம்ம NCERT புக்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டு படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஃபைன். நீங்கள் ஸ்டேட் போர்டு புக்கை கொஞ்சம் நம்ம டீசெண்டாக ரெஃபர் படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்கனாலே இட்ஸ் ஃபார் எனஃப் ஃபார் யூ ஆல் கைஸ். ஓகே. இட்ஸ் ஃபைன். நீங்கள் NCERT புக்கை தான் வந்து படிக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரீசன் என்னன்னா, NCERT புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை விட ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது. ஓகே. அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கை நல்லா டீட்டெயில்டாக படிச்சிங்கனாலே
போதும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த 600 பிளஸ் மார்க் எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? காட் இட். நெக்ஸ்ட் டிஃபிகல்டி லெவல். எஸ். இந்த விஷயம் எல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் என்ன? அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல் ஆஃப் டிஃபிகல்டிஸ் அது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீட் எக்ஸாம்னு பொறுத்த அளவுக்கு நீட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸை 3 கேட்டகரியில நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா ஈஸி கொஸ்டின். ஓகே, 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்பவுமே ஈஸியான கொஸ்டினா இருக்கும். ஜஸ்ட் 80%, நாட் ஓகே, நாட் 40, நாட் 30, நாட் 50, நாட் ஈவன் 50. ஓகே, 80% கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ 80% கொஸ்டின்ஸை நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அசியூம் டெஃபினட்டாக 550ங்கிறது வந்து ஈஸியான ஒரு மார்க். எஸ், ஏன்னா 80% ஈஸி. ஓகே, ஈஸி. ஜஸ்ட் மீவன் நெகட்டிவ் மார்க் ஒரு வேளை வந்துச்சுன்னா கூட 550 ப்ளஸ் எடுக்கிறது வந்து ஈஸியாக கஷ்டமா. 80% கேள்வி எல்லாமே ஈஸிங்கிற லெவலில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட 550 ப்ளஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200, 250 எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது, 300, 350 எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட், 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கால்குலேட்டிவ் பேஸ்ட். என்ன கேட்டால் இந்த 10% கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடைசியில் சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த கால்குலேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ஓகே, கால்குலேட்டிவ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 10% இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் கொஸ்டின்ஸ். மேபி இது கொஞ்சம் ஹார்டான கொஸ்டின்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, ஹார்ட். ஓகே, ஸோ அந்த ஈஸி 80% இருக்கும், 10% கால்குலேஷன் பேஸ்ட். ஓகே, கால்குலேட்டிவ் ஒன். நெக்ஸ்ட் டீப் கொஸ்டின்ஸ். டீப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிக்கணும், படித்த கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் படித்த விஷயத்தை அப்ளை பண்ணுற கொஸ்டின் வெறும் 10% தான் இருக்குது. அண்ட் கால்குலேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வெறும் 10% தான் இருக்குது. பட் நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் அப்படியே எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும்னா 80% இருக்கும். அண்ட் இந்த 80% நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் விடாமல் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட 550 ப்ளஸ் ஈஸியாக எடுக்கலாம். அண்ட் 550 ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, ஸோ நீட் எக்ஸாம் இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் ஒன். ஓகே, பட் அது படிக்கக்கூடிய விதத்தில் படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸோட ஒரு கைடன்ஸ், ஓகே, ஒரு மென்டர்ஸோட ஒரு மானிட்டருக்கு கீழே நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பைபிள் ஆஃப் என்சிஆர்டி. ஓகே, பைபிள் ஆஃப் நீட் கெமிஸ்ட்ரி. ஓகே, பைபிள் ஆஃப் நீட் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா என்சிஆர்டி புக். இது வந்து இட்ஸ் அ யூஷுவல் திங். ஓகே, ஏன்னா ஈவன் நம்மளோட என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கூட, எஸ்பெஷலி பயாலஜி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபுல் மார்க்ஸையுமே என்சிஆர்டியை நீங்கள் லைன் பை லைன் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஆனால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உங்களை ஏமாத்துற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் படித்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள், அதில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, காட் இட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போது இவ்வளோ நேரம் வந்து ஜெனரலான டாக் பார்த்துட்டோம். ஓகே, கெமிஸ்ட்ரி ஆர் நீட் 2025 ஜெனரலான டாபிக். ஓகே, அந்த டிஃபிகல்ட்டி லெவல், ஓகே, அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி காமனாக நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஐம் அ கெமிஸ்ட்ரி எஜுகேட்டர். ஓகே, ஸோ ஐம் கெமிஸ்ட்ரி எஜுகேட்டர்னா இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. ஓகே, எஸ், இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா 3 ஸ்ட்ரீம் இருக்குது. ஓகே, ஒன்று ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று இன்ஆர்கானிக், மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக். ஸோ இந்த 3 டாப்பிக்குள்ளே நம்மளோட என்டையர் கெமிஸ்ட்ரியுமே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்கிறீங்க. கெமிஸ்ட்ரியில் 3 ஸ்ட்ரீம் இருக்குது. ஓகே, 3 ஸ்ட்ரீம் இருக்குது. அண்ட் அது மொதல் ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்க வில்லிங்காக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் சம் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஸோ இது என்ன, நீங்கள் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு சாப்டர் +1 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் அது நீங்கள் தரவு ஆனால் மட்டும்தான். ஓகே, ஸோ பேசிக்காக நிறைய லைக் இந்த சாப்டரில் நீங்கள் படிக்கக்கூடிய நிறைய டேர்ம்ஸ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸில் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இந்த சாப்டரை கொஞ்சம் படிங்க. ஓகே, டீப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷன். நீங்கள் ஃபிசிக்ஸ்லையுமே யூனிட் கன்வர்ஷன்ஸ் படிப்பீங்க. பட் ஃபிசிக்ஸில் மட்டும் கிடையாது, கெமிஸ்ட்ரிலையும் யூனிட் கன்வர்ஷன்ஸ் வரும், எஸ்பெஷலி ஃபார் கால்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ யூனிட் கன்வர்ஷன்ஸ் முக்கியம். நெக்ஸ்ட் தியரி பார்ட் இன் என்சிஆர்டி. ஓகே, என்சிஆர்டியில் நிறைய இடத்துல வந்து பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. சில கெமிஸ்ட்ரினாலுமே ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அதை தவிர்த்து சில இடத்துல வந்து இப்போ பேராகிராஃபெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்,
ஓகே, அதெல்லாம் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்லைன் பண்றதோட மட்டும் இல்லாம அது செப்பரேட்டா ஒரு இடத்துல நீங்க ஒரு நோட் புக் போட்டு அத எழுதுனீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். உங்களுக்கு எப்ப வேணாலும் அத ரீகால் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே. காட் இட்? ஸோ டு கெட் கான்ஃபிடன்ஸ் PYQs. ஒரு சாப்டர் நீங்க முடிக்கிறீங்களா? நீங்க இங்க படிக்கக்கூடிய முக்காவாசி பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. தே ஆர் டூயிங் தியர் லெவல் பெஸ்ட். பட் ஸ்டில் அவங்க ஒரு விஷயத்துல லேக் ஆகுறாங்க. அது என்னன்னு தெரியுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எஸ், PYQs. நீங்க படிக்கும்போது கெமிஸ்ட்ரினாலும் சரி, பிசிக்ஸ்னாலும் சரி, பயாலஜினாலும் சரி, படிச்சு ஒரு சாப்டர் நீங்க முடிக்கும்போது ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். எஸ், இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு மேல இந்த சாப்டர்ல எந்த விதமான கேள்வி கேட்டாலும் நான் எழுதிடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துரும். அந்த தாட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. ஓகே, இந்த தாட் எப்போதான் வரணும்னா, நீங்க சப்ஜெக்ட்ட படிச்சு முடிக்கிறீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ நீங்க சால்வ் பண்ணி, பெர்ஃபெக்ட்டா சால்வ் பண்ணி, எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லது தான். பிரச்சனை கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ நீங்க சால்வ் பண்ணாம, உங்களுக்குள்ள இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா, அது டெஃபினட்டா உங்களுக்கு மார்க்க நெகட்டிவ்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ தயவு செஞ்சு ஒரு சப்ஜெக்ட்ட முடிக்கிறதோட முடிக்காம, லைக் ஒரு சப்ஜெக்ட்ட படிச்சு கம்ப்ளீட் தியரி பார்ட் ஆர் NCERTல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதோட நீங்க நிறுத்தாம, அந்த சாப்டர்ல கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்கல்ல, அப்போ வந்து அந்த சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்றதா அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். நீங்களும் மத்த 80% ஸ்டூடண்ட் மாரி நீங்க இருக்கக்கூடாது. இந்த 20% ஸ்டூடண்ட்ஸ், பிகாஸ் 20% ஸ்டூடண்ட்ஸ் தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு தான் ஒரு சாப்டர் முடிப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் பி லைக் தட் 20%, நாட் லைக் தி 80%. ஓகே, நெக்ஸ்ட் மேக் அ ஃபார்முலா ஷீட். இது வந்து நம்ம யூசுவலாக சொல்லக்கூடிய விஷயம் தான். என்னன்னா, நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க போகிறீங்கன்னா, நீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டர்லையும் ஸ்பெசிஃபிக்காக சில ஃபார்முலாஸ் இருக்கும். அதுக்கான ஃபார்முலா ஷீட்ஸை மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஜஸ்ட் செப்பரேட்டாக இந்த ஃபார்முலா, ஓகே, இப்போ ஹின்ஸ்பர்க் ஈக்குவேஷன், ஹெஸஸ் லா, ஓகே, ஹென்ரிஸ் லா, ஸோ அதெல்லாம் ரவுலட்ஸ் லா, ஸோ அதெல்லாம் செப்பரேட்டாக நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ், இப்போ K டேஷ் கொலிஷன் தியரி. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சில டாபிக்ஸ் தான். ஓகே, ஜஸ்ட் இதை நான் கோ த்ரூ பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ், சொல்யூஷன் இந்த கான்சன்ட்ரேஷன், ppm, மொலாலிட்டி அண்ட் மாஸ் பர் மாஸ் பெர்சன்டேஜ், வால்யூம் பெர்சன்டேஜ். ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா ஷீட்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த தியரியுமே ஜஸ்ட் பேசிக்காக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ரைட் NCERT ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் ஆன் செப்பரேட் புக். நான் இப்போ சொன்ன அதே விஷயம் தான். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் நோட் புக் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் நோட் புக் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சாப்டர்ஸுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு 3 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று இன்ஆர்கானிக், இன்னொன்று ஆர்கானிக். ஓகே, காட் இட். ஸோ இந்த 3 பார்ட்டை வச்சுக்கோங்க. இந்த 3 பார்ட்டும் தான் ஒரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அந்த நோட்ஸ் எடுத்து ஃபார்முலா ஷீட்டை மேக் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகே, காட் இட். என்ன கேட்டால் நீங்கள் 3 நோட்டாக போட்டுக்கோங்க. கெமிஸ்ட்ரிக்கு 3 நோட்டு போட்டுக்கோங்க. இன்ஆர்கானிக் ஒன்று, ஃபிசிக்கலுக்கு ஒன்று, ஆர்கானிக் ஒன்று. ஸோ அப்படி 3 நோட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா ஷீட்டும் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அண்ட் நம்ம பசங்க வந்து ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, தியரி பிட்வீன் நியூமரிக்கல். அது என்ன சார் தியரி பிட்வீன் நியூமரிக்கல்? எஸ், இப்போ NCERTல இருக்கக்கூடிய அந்த தியரி பார்ட் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் படித்த நிறைய பசங்க வந்து லைக் நீட் எக்ஸாம் வரும்போது சில கொஸ்டின்ஸ் வந்து இது NCERT புக்கில் நான் படித்த மாதிரியே ஞாபகம் இல்லையே சார், நானும் போர்டு எக்ஸாமில் வந்து சென்டம், கெமிஸ்ட்ரியில் சென்டம், ஃபிசிக்ஸில் சென்டம், பயாலஜியில் சென்டம், எல்லாத்துலேயும் சென்டம். பட் இருந்தாலும் நீட்டில் இந்த கொஸ்டின் வந்து நான் போர்டு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஐடியாவே இல்லை. எஸ், ஐடியா இருக்காது. காரணம் என்னென்னா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நியூமரிக்கலுக்கு இடையில என்ன இருக்குன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப்லெட் கூட கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு கால்குலேஷன் சொல்யூஷன் சாப்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஓகே, இந்த சொல்யூஷன் சாப்டர் இருக்கக்கூடிய ப்ராப்ளமில் இங்கே நோட்டுன்னு கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய டேர்ம், ஓகே, இங்கே டெர்மினாலஜிஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃபில் இருந்து கூட உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், NCERT புக்கை டாப் டு பாட்டம் லுக் அண்ட் கார்னர் நீங்கள் படிக்கும்போது இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் கேள்வி வரும். ஏன்னா NTA, ஓகே, அந்த கொஸ்டின் பேப்பர் நீட் கொஸ்டின் பேப்பரை எடுக்கிற அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் பசங்க எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு. ஓகே, ஸோ டெஃபினட்டாக அவங்க அங்கே இருந்து தான் கேள்வி எடுப்பாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு
என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிளேசஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாதீங்க, கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? காட் இட், இட்ஸ் நாட் அ பிக் டீல், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் நியூ பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸில் கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சில நீங்கள் புக்கில் தியரி பார்ட்டில் படிக்காத சில கான்செப்டெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பேலோட். ஓகே, இந்த பேலோடுனா என்ன நீங்கள் தியரியில் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, தியரியில் படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஓகே, ஸோ ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க, பேலோட் இஸ் டிஃபைன்ட் அஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஏர் அண்ட் தி மாஸ் ஆஃப் தி பலூன். ஓகே, ஸோ நமக்கு பேலோடுங்கிறது வந்து நம்ம போர்டு எக்ஸாமில் எங்கேயுமே படிக்கலையே சார், எப்படி சார் நீட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க? ஸோ அப்போ அது அவுட் ஆஃப் சிலபஸா? டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா இது வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அண்ட் அந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க பேலோடுனா என்ன. போச்சா? நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வராது. ஓகே, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வராது. காரணம் என்னென்னா இந்த கொஸ்டின்ஸ் என்சிஆர்டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து நம்ம பசங்க கொஞ்சம் லேக் ஆகுறது. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் ஃபைன்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறீங்க. எஸ், பிகாஸ் அதுக்கான ரீசன் என்னென்னா ஜிஓசி அப்படிங்கிற ஒரு சாப்டரை ஒழுங்காக படிக்காதான் காரணம். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐயூபிஎஸ்சி நாமென்கிளேச்சர், ஜிஓசி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ரியாக்ஷன் மெக்கானிசம், ஸோ இந்த 3 டாப்பிக்கும் நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா நீட்டில் ஐம் ஷுர் 40 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். டெஃபினட்டாக இந்த 3 டாப்பிக்குள்ளே மினிமம் 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். மினிமம் தான் சொல்கிறேன், மினிமம் 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த 3 டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா 40 மார்க் கன்ஃபார்ம். ஓகேவா? காட் இட். ஸோ நெக்ஸ்ட், இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கன்ஃபியூசிங். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நம்மளோட பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், டென்சிட்டி, வேப்பர் ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இந்த டாபிக்ஸ் இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு கொடுத்துருப்பாங்களா என்சிஆர்டியில், ஸோ அதை டாப் டு பாட்டம் 1 or 3 டைம்ஸ், ஓகே, மினிமம் 1 கூட சொல்லக்கூடாது, 2 or 3 டைம்ஸ், மினிமம் 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே ரீட் பண்ணியும் நீங்கள் புரியலைன்னா நம்ம செஷன்ஸில் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக அதை ஜென்யூனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயம் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த என்சிஆர்டி புக்கில் அந்த டாப்பிக்கு 1 or 2 டைம்ஸ், சாரி 1 or 2 டைம்ஸ் இல்லை 2 or 3 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். பண்ணி அதில் அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஈஸியஸ்ட் வே. ஓகே, இதெல்லாம் நீங்களாக பண்ண வேண்டிய விஷயம். பட் ஆஸ் அ டீச்சர் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இந்த கைடன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட், மெக்கானிசம் only for few reaction are given. Learn that only. குரூப் டிஸ்கஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், சரி. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நமக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் எல்லா ரியாக்ஷனுக்கும் மெக்கானிசம் தேவையே இல்லை. ஓகே, ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். தேர் ஆர் plenty ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் இன் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, பட் எல்லாத்துக்கும் நமக்கு மெக்கானிசம்ங்கிறது வந்து தேவையே கிடையாது. அப்படி உங்களுக்கு மெக்கானிசம் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை குழி தோண்டி புதைச்சிடுங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக சில ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அந்த ரியாக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு மெக்கானிசம் தேவை. அண்ட் அந்த மெக்கானிசத்தை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஓகே, கொஸ்டின்ஸில் எப்படியெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் இருக்கும், ஆல்டோல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எந்தெந்த ரியேஜென்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் குவைட் ஈஸி ஃபார் யூ. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். ஓகே, ஒரு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எஸ்பெஷலி ஃபார் மெக்கானிசம் பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா? காட் இட். நெக்ஸ்ட் ஃபைனலாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பசங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ரொம்பவுமே சார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து சில எக்ஸப்ஷன் கேசஸ் வரும் சார், அது எப்படி சார் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸுக்கு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணுறீங்கல்ல, ஸோ அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஓகே, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே ட்ரெண்ட் ஆர்டர், ஓகே, ஜஸ்ட் ட்ரெண்ட் ஆர்டர்னு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, ட்ரெண்ட் ஆர்டர், ஓகே, ட்ரெண்ட் ஆர்டர்னு ஒன்று போட்டுக்கோங்க. தட்ஸ் ஃபைன். ஓகே, ட்ரெண்ட் ஆர்டர்னு ஒன்று போட்டுக்கோங்க, அது மட்டும் இருந்தாலே போதும். ட்ரெண்ட் ஆர்டர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே இல்லை, இங்கே இருக்கு. ஸோ ஹியர் ஒவ்வொரு அது நம்மளோட பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஓகே, ஆர் கெமிக்கல் பாண்டிங் அதில் பார்த்தீங்கன்னா சில டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த டேப்லெட் காலத்தில் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கான ஒரு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் படிக்கணும், மெமரைஸ் பண்ணணுங்கிற எந்த விதமான தேவையும் கிடையாது. பட் அந்த வேல்யூஸை வச்சு நீங்கள் அங்கே உங்களுக்கு அட்டாமிக் ஒரு ஆட்டம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் மீன்ஸ் இந்த லித்தியம், பெரிலியம், போரான், ஸோ அதோட ஜஸ்ட் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர் அது மட்டும் நீங்கள் அந்த ட்ரெண்ட் ஆர்டர் அந்த பார்ட்டில் நீங்கள் எழுதி வச்சாலே போதும். உட்காந்து இந்த வேல்யூ 0.9, 1.2, 1.5 ஜஸ்ட் அது தேவையே கிடையாது. ஓகேவா, காட் இட். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். இந்த மாதிரி டேப்லெட் காலம் இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூஸை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் மைண்டில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான தேவையும் இங்கே இல்லை. ஓகேவா, காட் இட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின், ஓகே, ரீட் என்சிஆர்டி சேம் அஸ் பயாலஜியா. இப்போ இன்ஆர்கானிக்கை பொறுத்த அளவுக்கு என்சிஆர்டி புக்கை நீங்கள் கண்டிப்பாக பயாலஜி மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி தான் ஆகணும். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் பாண்டிங், ஓகே, மேக் யூர் ஃபவுண்டேஷன். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான சாப்டர்ஸ். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ட்ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அந்த ட்ரெண்ட்ஸை இந்த ட்ரெண்ட் ஆர்டர்னு ஒரு டாபிக் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், மேக் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆல் ட்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னதான் ஆல் ட்ரெண்ட்ஸுக்கு என்ன சொன்னேன், ட்ரெண்ட் ஆர்டர் நீங்கள் எழுதி வைக்கணும். ஓகேவா, காட் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ஈச் லைன் அண்ட் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளோட என்சிஆர்டி புக்கிலேயே இன்ஆர்கானிக்கில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். கொஸ்டின்ஸை படிக்கணும். நான் ஆன்சர்ஸும் படிக்கணும். பட் அது ஆன்சர்ஸை விட நீங்கள் முக்கியம் என்னென்னா கொஸ்டின்ஸை ஒழுங்காக உட்காந்து படிக்கிறீங்க. அண்ட் தியரி பார்ட்டில் இல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இங்கே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அண்ட் புக் பேக் ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா 180 அவுட் ஆஃப் 180 இன் கெமிஸ்ட்ரி இட்ஸ் பாசிபிள். ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள்னு கிடையாது, இட்ஸ் பாசிபிள். காட் இட்? ஆர் யூ guys ஹாப்பி வித் தட்? எஸ். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இசட்எஸ்எம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜியோலைட்னு ஒரு டைப். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். அதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா, காட் இட். நெக்ஸ்ட், ஃபியூவலிங் ஆம்பிஷன் வித் நீட் ப்ரிப்பரேஷன். ஓகே, யா, ஸோ இவ்வளோ தான். இது வந்து ஜென்ரல் நான் கெமிஸ்ட்ரியோட டாபிக்ஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டு. ஓகே, கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் லூஸ் கார்னராக இருப்பீங்க, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பக்கா அண்ட் ஸ்டடீஸ் பக்கா, எல்லாமே பக்கா. இன்றைக்கி பக்கா, ஒரு 2 நாள் 3 நாள் தாண்டும் போது நம்மளோட இந்த மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவோம்ல, அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து நாள் போக போக எப்படி அந்த இரும்பு வந்து துருப்பிடிக்குமோ அதே மாதிரி அப்படியே டக்கு 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 டக்குன்னு குறையும். அதை இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த இஷ்யூ வந்து ரொம்பவுமே மோசமான விஷயம் தான். ஐ நோ தட். இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, ஒரு ஃபயர், ஓகே, ஒரு மோட்டிவேஷன், ஒரு விஷன் டே பை டே வந்து என்ன ஆகும்னா அப்படியே அது கரோட் ஆகும். அது ஒரு கரோட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? எஸ், டைம். கரெக்டாக. ஸோ டைம் போகும்போது நமக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் சரி அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி கம்மியாக விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களோட ட்ரீமை டே பை டே ஒன்ஸ் காலையில் எந்திரிக்கும் போது உங்களோட ட்ரீம் இதுதான். ஓகே, ஸோ டெய்லியுமே அதுக்கு ஒரு ஃபியூவலிங் கொடுக்கணும். அந்த ஃபியூவல் வந்து எக்ஸ்டர்னலாக வரும். ஸோ அதுக்கான செஷன்ஸ் நாங்களும் கொடுப்போம். பட் எக்ஸ்டர்னலாக வர்றதை விட இன்டர்னலாக நீங்கள் உங்களுக்கான ஃபியூவலாக நீங்கள் இருக்கணும். டெய்லி மார்னிங் எந்திரிக்கிங்களா, ஒரு நீங்கள் யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஒரு மிரர் பக்கமோ ஆர் படிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டெத்தஸ்கோப்போட ஃபோட்டோ ஆர் உங்களோட ட்ரீம் என்ன ஆர் ட்ரீம் காலேஜோட ஃபோட்டோ அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நீட் ஸ்கோர், அந்த ஸ்கோரை நீங்கள் எழுதி வைக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே எத்தனை பேர் வந்து சீக்ரெட்டுங்கிற புக்கு நீங்கள் படிச்சிருங்கன்னு தெரியல. ஸோ அந்த புக்கில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்த லைஃப்பில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சிலர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்கிறாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மார் வந்து அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாமல் ஒரு ஃபெயிலியர் மாடல்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி அது ஒரு சீக்ரெட்டுங்கிற ஒரு புக்கில் ஒரு காமனாக ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, தமிழில் ஸ்பெசிஃபிக்காக இயற்பியல் கிடையாது, ஈர்ப்பியல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஈர்ப்பியல்னு என்னென்னா
நீங்க எது விரும்புவீங்க? லா ஆஃப் அட்ராக்ஷன். எஸ், இங்கிலீஷ்ல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க எத திங்க் பண்றீங்களோ, ஓகே, அத நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா அது ஒரு நாள் உங்கள அதுவாவே வந்து சேர்ந்துரும். ஸோ திஸ் இஸ் த லா ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த புக்ல சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, த பெஸ்ட் லா ஆஃப் யூனிவர்ஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், திங்க் பண்றோம். அத டே பை டே திங்க் பண்றோம், ட்ரீம் பண்றோம். ஓகே. ஸோ டெஃபினட்டா அந்த விஷயம் வந்து உங்கள கண்டிப்பா அச்சீவ் பண்ணும். ஈவன் அது என் லைஃப்லயே நடந்திருக்கு. நான் இந்த விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற விஷயத்த வந்து நான் என் லைஃப்ல நெறைய இடத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த திங்க் பண்ணும்போது லைக் இந்த மாரி நடக்குமோ? நடக்கக்கூடாதா? அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கே காமெடியா இருக்கும். நான் எப்புட்றா இவ்ளோ பெரிய ட்ரீம் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி காமெடியா இருக்கும். பட் ஸ்டில் அத நீங்க டே பை டே நெனைக்கிறீங்க. அண்ட் அத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு அதுக்கான சின்ன சின்ன பெரிய எஃபோர்ட் குடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. சின்ன சின்ன எஃபோர்ட்ட டே பை டே குடுத்தீங்கன்னா, டெஃபினட்டா அது நீங்க இம்பாசிபிள் அப்படிங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டா அது பாசிபிள் ஆகும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் கூட அவரோட ஒரு கோட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே. "எழுந்திரு விழித்திரு கருதிய கர்மம் கைகூடும் வரை சலியாது உழைத்திடுன்னு" சொல்லுவாங்க. சளைக்காது உழைத்திடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது மாரி அவர் இன்னும் சொல்றாரு, "நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய்ன்னு" கூட அவரோட ஒரு கோட்ஸ் இருக்கும். எஸ். ஸோ இவ்வளோ பெரிய 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 பெர்சன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்த தான் நானும் சொல்றேங்க. ஓகேவா? ஸோ நீங்க எதுவாக ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த நிமிஷம் நினைக்கிறீங்களோ, ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க அப்படிதான் மாறுவீங்க. பட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அத டெய்லியுமே நினைக்கணும். 2 நாள் நினைக்கிறேன். 3வது நாள் வந்து சரி வேணாம் சார். நீட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் ஜேஇ பிரிப்பேர் பண்றேன் சார். ஆர் என்டிஏ பிரிப்பேர் பண்றேன் சார். நோ. ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணு. அதுக்கு மட்டும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எஃபோர்ட்ட போடு. இன் மை கேஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு கெமிஸ்ட்ரி தான்பா. ஓகே. ஈவன் கெமிஸ்ட்ரிக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டேன். கெமிஸ்ட்ரி மட்டும் தான் ஃபுல்லா படிச்சுட்டே இருந்தேன். கன்டினியூஸா கெமிஸ்ட்ரி தான். இப்போ நான் கெமிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ தட்ஸ் மை லைஃப். ஓகே. ஸோ இதே மாரி உங்களுக்குன்னு லைஃப் ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட். ஓகே. லைஃப்ல ட்ரீம் நீட். ஸோ அதுக்கான எஃபோர்ட்ட நீங்க போடுங்க. டே பை டே போடுங்க. இன்னைக்கு போட்டேன், நாளைக்கு போடலன்னுலாம் இருக்கக்கூடாது. கன்டினியூஸா சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைங்க. ஓகே. காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் தட்ஸ் இட். ஸோ இன்னையோட செஷன்ல நான் அவ்வளோதான். ஜஸ்ட் கன்க்ளூடிங் த செஷன். பட் அகைன் ஐம் கிவிங் யூ சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் Xylem பேக் கோர்சஸ். ஓகே. ஸோ நம்மளோட மே 20லேருந்து நம்மளோட +1 ஆன்லைன் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தல பேட்ச் இருக்கு. நெக்ஸ்ட் யார் யார் ரிப்பீட்டர்ஸா ஆக ட்ரை பண்றீங்க, ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும், நீட்டுக்கு நான் படிக்கணும். ஓகே. ஆனா ஒரு பெர்ஃபெக்ட்டான கோச்சிங் சென்டர்ல போய் படிக்க முடியாது. நான் வீட்ல இருந்து நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆர் நீங்க 12th படிச்சுட்டு இருக்கேன். பட் கன்டினியூஸா நான் நீட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, வெற்றி நீட் பேட்ச். ஓகே. ஸோ இதுக்கான நீங்க வில்லிங்கா இருக்கீங்கன்னா, ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் இருக்கு. அது கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மே 27லேருந்து நாங்க டீச்சர்ஸ் எல்லாமே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஆல்ரெடி என்ரோல்மென்ட் நிறைய போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி ஆர் வில்லிங் ஃபர்ஸ்ட்டா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் Xylemல ஆன்லைன் இட்ஸ் ஃபைன் சார். பட் ஆஃப்லைன் ஆப்ஷன் இருக்கா? எஸ். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இஸ் தேர் இஸ் எனி ஆஃப்லைன், ஓகே, ஆஃப்லைன் கோர்சஸ் அவைலபிள் இன் Xylem ஃபார் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. எஸ்பெஷலி ஃபார் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. எஸ். Xylem ஆல்ரெடி நிறைய பேட்சஸ் வச்சிருக்காங்க. பட் கேரளால இருக்கு. பட் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் Xylemத்தோட ஹைபிரிட் ஆஃப்லைன் சென்டர் நம்ம கோயம்புத்தூர்ல, ஓகே, காந்திபுரத்துல லான்ச் பண்ணிட்டோம். அண்ட் அந்த சென்டர்ல கிளாஸஸ் நெக்ஸ்ட், ஓகே, நீட் 2025க்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மே 27லேருந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அங்கே நம்ம அந்த பேட்சோட பேர் என்னன்னா மாறா பேட்ச். இங்கே யார் யார் வில்லிங்காக இருக்கீங்களோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. உங்களோட சீட்ஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஓகேவா? அண்ட் தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த செஷனுக்கான ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் நம்ம சேனல் டெஃபினட்டாக உங்களோட நீட் 2025 ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye. And don't forget, stay well, study well. Bye.